பண்ணுவாங்க. ஏன்னா ஃபிசிக்ஸில் இவ்வளோ கம்மியாக இருக்குது, 64 மார்க் தான் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி அவர் பார்க்கும் பொழுது பல பேஜஸ் இல்லை, அது வந்து வேற ஒரு பேஜஸ்ஸு மிஸ்லீடிங். அப்போ இது எங்கே தவறு நடந்திருக்குது அப்படின்னா, அங்கே டம்மி நம்பர் மாற்றிடுவாங்க, அங்கே யாருடைய பேப்பர் திருத்துறாங்கன்னு தெரியாது. அந்த நடைமுறை தான் இப்போவும் ஸ்கேனரில் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ். அந்த அளவுக்கு அவங்க கேப்பபிள் இல்லை அப்படின்றது தான் இங்கே வெளியே தெரிய வருது. சார் வணக்கம். வணக்கம் ராமகிருஷ்ணன். சிபிஎஸ்இ 12ஆம் விடைத்தாள் திருத்தத்தில் ஒரு மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கு. இந்தியா ஃபுல்லாக ஒரு மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு. 3 மாணவர்கள் இதை வெளிக்கொண்டு வந்து அதிர விட்டுருக்காங்க இந்தியாவையே. நீங்கள் வந்து ஒரு கல்லூரிகளில் வந்து சிஸ்டம் அட்மினாக ஒர்க் பண்ணியிருப்பீங்க, கல்வி நிலையங்களும் உங்களுக்கு பல பரிச்சயம் இருக்குது. நான் அதனால் பல கேள்விகள் கேட்கணும். முதலாவது இந்த விஷயத்தை கொண்டு வந்தது வேதாந்திங்கிற மாணவர் தான். அவர் என்ன கொண்டு வந்தார் வெளியே, என்ன நடந்தது சொல்ல முடியுமா? அது ஒரு சிபிஎஸ்இ சிஸ்டம் இந்த முதல்ல இந்த ஆன்ஸ்க்ரீன் மார்க்கிங்கை பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணுறது வந்து சிபிஎஸ்சிக்கு முதல்ல தவிர இந்த நாட்டுக்கோ எஜுகேஷன் சிஸ்டத்துக்கோ இது புதுசு கிடையாது. இங்கே இருக்கிற மெடிக்கல் காலேஜ்லேயே இதுக்கு முன்னால் எல்லாம் கடந்த 7-8 ஆண்டுமா செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடிலாம் ஃபிசிக்கலாக நம்ம எழுதுகிறோம், ஒரு பேப்பரில் எழுதணும், ஒரு ஹால் சென்டர் எக்ஸாமினேஷன் வேல்யூவேஷன் சென்டர்ஸ் போடுவாங்க. +2 படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களுக்கு தெரியும், ஓஎம்ஆர்னு சொல்லி ஆப்டிக்கல் மார்க் ரீடர், அது வந்து டிஎன்பிசிக்கு போட்டித் தேர்வு எழுதுறவர்களுக்கெல்லாம் அதை டிக் பண்ணுவாங்க, ஆப்ஜெக்டை வந்து டிக் பண்ணுவாங்க. அப்போ கொண்டு போய் வைக்கும் பொழுது அது டக்குன்னு ஒரு 2 நொடியில் அது கரெக்டாக மார்க் பண்ணுறதை வந்து ரீட் பண்ணிடும். அது வேறு. இது ஆன் ஸ்க்ரீன்னா அந்த ஆன்சர் சீட் இருக்குது பார்த்தீங்களா, ரிட்டனாக எழுதுறீங்களா, அத்தனை பேஜஸையும் புக்லெட்டாக இப்போ கொடுக்குறத அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி அதை இன்னொரு எவாலுவேட் பண்ணுற டீச்சர் அந்த பக்கம் இருக்கிறவங்க ஒரு ரீஜனில் மாறி, சப்ஜெக்ட் டீச்சர் வந்து மகாராஷ்டிரா டீச்சர் இங்கிலீஷில் தான் எழுதுகிறாங்க, இங்கே வந்து தமிழ்நாடு ஜோனலில் திருத்துவாங்க, தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் இன்னொரு ஜோனலில் திருத்துவாங்க. அப்படி திருத்துற பொழுது அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண விஷயங்கள் வந்து ஹியூஜ் டேட்டா. கிட்டத்தட்ட 1 கோடி பேர் வந்து இந்த சிபிஎஸ்சி எக்ஸாமை டோட்டலாக எழுதி அத்தனையுமே இவங்க ஆன்ஸ்க்ரீன் மார்க்கிங்க்கு வந்து விட்டுருக்காங்க. அதில் வந்து +2 மாணவர்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 17,66,600 பேர் வந்து கிட்டத்தட்ட 18 லட்சம் பேர்னு வச்சுக்கலாம், அவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க. இதில் தான் சர்ச்சை வந்திருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா சில ஸ்டாண்டர்டில் எல்லாம் என்ன ஆச்சுன்னே தெரில. இப்போ இந்த வேதாந்த் ஸ்டூடெண்ட் ஃபிசிக்ஸில் வந்து அவருக்கு ரொம்ப ஷாக்கு. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ஏன் வருதுன்னா, அவங்க இப்போ ஜேஇ எல்லாம் எழுதுகிறாங்க, நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் பல யூனிவர்சிட்டிஸில் எழுதுகிறாங்க. அங்கே இருக்கு வந்து அந்த என்ட்ரன்ஸ் மார்க்கு ப்ளஸ் இவங்க எழுதியிருக்கிற இந்த +2 மதிப்பெண்கள் ரெண்டையும் சேர்த்து தான் அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. ஏன்னா ஃபிசிக்ஸில் இவ்வளோ கம்மியாக இருக்குது, 64 மார்க் தான் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி அவர் பார்க்கும் பொழுது பல பேஜஸ் இல்லை, அது வந்து வேற ஒரு பேஜஸ்ஸு மிஸ்லீடிங். அப்போ இது எங்கே தவறு நடந்திருக்குது அப்படின்னா, அந்த கோயம்புத்தூர்னு சொல்கிற அந்த கம்பெனி அவங்க வந்து பெரிய டேட்டா, நீங்கள் 96 லட்சம் மாணவர்களினுடைய பேப்பர்ஸை வந்து அவங்க வந்து ஸ்கேன் பண்ணி ஏற்றணும். சரி, நீங்கள் அது அடுத்து விட்டுட்டு +2 மாணவர்கள் மட்டும் எடுத்துட்டிங்கன்னா 17 லட்சம் பேர். அந்த 17 லட்சம் பேர் குறைஞ்சது ஆவரேஜாக 50 பக்கம் 60 பக்கம் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா எவ்வளவு ஸ்கேனிங் பண்ணணும், அந்த அளவுக்கு அவங்க கேப்பபிள் இருக்கா அப்படின்னு அவங்க செக் பண்ணலன்றது தான் மிகப்பெரிய குற்றச்சாட்டு. இங்கே முக்கியமான கேள்வி என்ன எழுதுனா, இப்போ வந்து அவசரமாக வந்து இதை கொண்டு வந்துட்டாங்க, இந்த விஷயத்தை கொண்டு வந்துருக்காங்க, இன்னும் நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக தான் இருக்குது, இந்தியா இன்னும் டைம் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து கிராமப்புறங்களில் இணையதள வசதி கம்மியாக இருக்கும், ஸ்கேனர் சாதனங்கள் பெருசாக இல்லை. நீங்கள் அந்த மாதிரியெல்லாம் எடுக்க வேண்டியதில்லை. இப்போ வந்து ஸ்கேனர் கிராமப்புறம் இது அப்படி கிடையாது. நீங்கள் இந்த விஷயத்தை, இந்த டெண்டர் விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். என்னென்னா, ஸ்கூல்ஸில் டீச் பண்ணுறாங்க, எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. அந்த பேப்பர்ஸை ரெகுலராக அவங்க அந்த புக்லெட்டில் எழுதுகிறாங்க. அந்த இதுக்கு முன்னால் பேப்பர் வந்து இப்போ உதாரணத்துக்கு சென்னையிலேருந்து பேப்பர் போகுது, ஹைதராபாத் போகுது அப்படின்னா அங்கே டம்மி நம்பர் மாற்றிடுவாங்க, அங்கே யாருடைய பேப்பர் திருத்துறாங்கன்னு தெரியாது. அந்த நடைமுறை தான் இப்போவும். ஸ்கேன் பண்ணுறதுக்கு முன்னால் டம்மி நம்பர் போட்டு ஸ்கேனர் எல்லாம் ஒரு ப்ரைவேட் கம்பெனி கோயம்புத்தூர்னு சொல்லி ஒரு கம்பெனிக்கு கொடுத்துட்றாங்க. அவங்க ஸ்கேன் பண்ணி சிஸ்டத்தில் லோட் பண்ணிடுவாங்க. ஒரு சப்ஜெக்ட் உதாரணத்துக்கு ஃபிசிக்ஸ்னால் ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்க வந்து லோட் பண்ணி, ஃபிசிக்ஸ் டீச்சர்ஸ் மும்பையில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எவால்வேட் பண்ண நாடு முழுவதும் ஒரு ரீஜனல் பிரித்து அது ஒரு சென்டர்ஸ் போட்டு டீச்சர்ஸ் எவால்வேட் பண்ணுவாங்க, பேப்பர் தொட்டு பண்ண மாட்டாங்க, சிஸ்டமேட்டிக்காக பண்ணுவாங்க. அது எப்படின்னா வருது, அந்த ஸ்கேன் பண்ண சரியாக தெரியல, அந்த விடைத்தாளில் திருப்பி வாங்குற மாணவர்கள் சொல்கிறாங்கன்னா கையெல்லாம் வருது அந்த ஸ்கேனரில், எல்லாம் பிளர் தெரியுது. ஃபோன் செஞ்சு அதெல்லாம் இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் தான் வேதாந்த் வந்து சொல்லியிருக்காரு. அதன் மூலிமா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் இப்போது இதில் எப்படி பிரச்சனை வருதுன்னா, முதல்ல அந்த எவால்வேஷன் வந்து பெர்ஃபெக்ஷனாக இல்லை.
இவங்க வந்து ஹியூஜ் பேப்பர்ஸை எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துக்கு அனுப்பி பேக் பண்ணி டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணி அங்கே உட்காந்து அந்த எவால்வேட் பண்ணுறதுல இருக்கக்கூடிய சிக்கல்களை, அதாவது மதிப்பெண்கள் மதிப்பீடு செய்தல் சிக்கல்களை எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி அனுப்பி இன்னும் வேகமாக நம்ம திருத்திடலான்ற நம்பிக்கையில் செய்யும் பொழுது ஸ்கேனரில் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் அந்த அளவுக்கு அவங்க கேப்பபிள் இல்லை அப்படின்றது தான் இங்கே வெளியே தெரிய வருது. அப்போ பெரிய அதுக்கும் ஒரு ப்ரைவேட் எம்ப்ளாயிஸ்லாம் உட்காந்து அவங்க ஸ்கேன் பண்ணும்போது ஏற்படுற மிஸ்டேக். ஏன்னா என்னுடைய ஃபிசிக்ஸ் பேப்பரில் 14-15வது பேஜெல்லாம் வேறு யாரோ ஒருத்தனுடைய கையெழுத்து இங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு விடைத்தாளே மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அரங்கேறி இருக்குது. இது கம்ப்ளீட் டெக்னிக்கல் ஃபெயிலியர். இதுக்கு சிபிஎஸ்சி கொடுத்த அந்த கோஆப்ட் நிறுவனம் தான் முழுமையாக பொறுப்பேற்கணும். நீங்கள் டெக்னிக்கல் ஃபால்ட்டுன்னு சொல்கிறீங்க, நிசர்க் அதிகாரின்னு அடுத்த மாணவர் என்ன சொல்கிறாங்கன்னா ஈஸியாக விடைத்தாள் கசியறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஹேக்கே பண்ணுறாங்க கம்ப்யூட்டர்ஸ்லாம் சொல்கிறாங்களே, அந்த குற்றச்சாட்டு இல்லை. அந்த மாதிரி வந்து ஹேக் பண்ணுறாங்கன்ற குற்றச்சாட்டு ஒரு மாணவர் தொடர்ந்து இன்றைக்கு கூட வந்து ஒரு 15,000 பேர் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் இந்த அந்த ஹேக் பண்ணுற அந்த தம்பி வந்து பிப்ரவரி மாதமே உங்களோட வெப்சைட்டில் வீக்னஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காப்புல. இல்லை நாங்கள் சரி பண்ணிட்டேன்னாங்க. இப்போ வந்து அவர் அதை பண்ணி காட்டியிருக்கார். ஆனால் ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறேன், இது மாதிரி வந்து யூபிஐ சிஸ்டம் வந்து ரொம்ப அதாவது யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸை வந்து ரொம்ப வீக்கு, ஹேக் பண்ணி உங்ககிட்ட இருந்து அமௌண்ட்டை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சேலஞ்ச் பண்ணார். யூபிஐ ஹெட்டு வந்து சொன்னார் இங்கே பண்ணி காட்டுங்கன்னு. ஆனால் ₹1 உங்களுக்கு அனுப்புனாங்க. அனுப்பிட்டு அவர் சொன்னார் இங்கே எடுத்து காட்டுங்க அப்படின்னு. எடுக்க முடியாது. நீங்கள் எடுத்துறது வந்து உங்களுடைய ஓடிபி இந்த மாதிரியான ஆத்தன்டிகேஷனில் தான் எடுக்க முடியுமே தவிர இங்கே வந்து இதே மாதிரி தான் நான் இந்த இடத்துக்கு வரேன். நீங்கள் பேப்பரை வந்து ஹேக் பண்ணிட முடியுதுன்னு வைங்க வெப்சைட்டில். அந்த பேப்பரை உங்களுடைய நீங்கள் எடுத்து யாருடைய பேப்பருக்கோ எடுத்து யாரோ ஒருத்தர் மதிப்பெண்கள் எல்லாம் போட முடியாது. எப்படி நீங்கள் எடுக்க முடியும்னா ஒரு போர்ட்டல் இருக்கும். ஒரு ஃபிசிக்ஸ் டீச்சர் நான் இருக்கேன் அப்படின்னா என்னுடைய பேருக்கு ஒரு தனி யூசர் நேம் லாகின் கொடுப்பாங்க. அந்த லாகினை நீங்கள் ஹேக் பண்ணிட்டீங்கன்னா எனக்குன்னு அலாட்டட் சீட்ஸ் இருக்கும் பார்த்தீங்க, ஒரு ஆன்சர் சீட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை உங்களால் ஹேக் பண்ணிட முடியும். சரி, எனக்கு கொடுத்துருக்குற அந்த பேப்பரு யாருடைய பேப்பர்னு நீங்கள் எப்படி எடுத்து எப்படி யார் பேப்பர் யாருன்னு தெரியவே தெரியாது. அது வந்து எல்லாம் டீகோட் பண்ணி தான் அவங்க யாருடைய பேப்பர் என்னன்னு பண்ண முடியும். நீங்கள் பேப்பர் வந்து வேல்யூவேஷனில் கூட இந்த மாதிரி மார்க்கு சில பேர்லாம் இங்கு சொட்டு பண்ணுறது, இந்த இங்கில் எழுதுறது, இப்படிலாம் பேப்பர் சேசிங்னு ஒரு வார்த்தை இருக்குது. அந்த மாதிரியெல்லாம் இதில் செய்ய முடியாது. இப்போ பேப்பரை ஹேக் பண்ணி நீங்கள் ஆன்சர் சீட் எவனோ ஒருத்தன் எடுத்து ஹேக் பண்ணி டவுன்லோட் பண்ணி நீங்கள் அவனுக்கு மார்க் போட்டு என்ன பண்ண போகிறீங்க? ஒருத்தர் ஹேக் பண்ணுறான்னா அவனுடைய பர்டிகுலர் பேப்பர் எங்கே போயிருக்குன்னு யாருக்குமே தெரியுது. இன்னொரு விஷயம் தெரியுங்களா, அந்த பேப்பரை வந்து அதாவது நான் ஒரு சர்வர் என்ஜினியர்ன்ற முறையில் நான் சொல்கிறேன், சிஸ்டமே அலாட் பண்ணும். நீங்கள் யாருக்கு எங்கே போயிருக்குன்னே தெரியாது. நீங்கள் வேல்யூவேஷன் பண்ணுறதுல பிளராக இருக்குது, அது டெக்னிக்கல் மிஸ்டேக்கு. பேப்பர் ஸ்கேன் பண்ணி இன்சர்ட் பண்ணுறதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது, அதுவும் டெக்னிக்கல் மிஸ்டேக்கு. ஆனால் ஹேக் பண்ணி அங்கே என்ன பிரயோஜனம்? இது வந்து பேங்கிங் வெப்சைட் கிடையாது. நீங்கள் போய் ஹேக் பண்ணி உங்கள் அங்கே இருக்கிற அமௌண்ட்டை வந்து இந்த பக்கம் தூக்கி போட்டுக்கலாம், அல்லது அங்கே இருக்கிற அமௌண்ட் எடுத்து என் அக்கௌண்ட்டில் போட்டுக்கலாம். அந்த மாதிரிலாம் நடந்துருக்குது. ஒரு முறை கோவா போலீஸ் ஆஃபீஸர்ஸினுடைய அத்தனை அக்கௌண்ட்டையும் ஒருத்தர் எடுத்துக்கிட்டான். அவங்க சம்பளத்தை எல்லாம் இவனுடைய அக்கௌண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டான். இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அப்போது அந்த மாதிரி ஹேக் பண்ணுறதுக்காக வீக்காக பண்ணியிருந்தாலும் கம்பெனியினுடைய மிஸ்டேக்கு, ஹேக் பண்ணி பிரயோஜனம் இல்லை என்பது தான் என்னுடைய பதில். டெக்னிக்கல் ஃபால்ட்டுன்னு சொன்னீங்க முதல்ல இருந்த மாணவருக்கு. இப்போ கூட வந்து ஹேக் பண்ணி பிரயோஜனம் இல்லை சொன்னீங்க. இன்னொரு மாணவர் வந்து சார்த்தக் சித்தாந்த் என்ன சொல்கிறாருன்னா டெண்டர் இடத்துலயே முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு என்ன? இல்லை, அது வந்து விசாரிக்கப்பட வேண்டும். இப்போ இன்றைக்கி வந்து சிபிஎஸ்சியினுடைய ஹெட் அண்ட் செக்ரட்டரி எல்லாம் மாற்றிருக்காங்க. ராதா சவுகான்னு புதுசாக ஒருத்தர் வந்து போட்டிருக்காங்க. அது விசாரணை செய்யணுன்றாங்க. அது வந்து மிக நிச்சயமாக நீங்கள் வந்து ஒரு பொறுப்பற்ற கம்பெனிக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். எப்படின்னா இதில் வந்து டிசிஎஸ் மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ்டு கம்பெனி மாதிரி, இன்ஃபோசிஸ் மாதிரி கம்பெனியெல்லாம் உள்ளே நீங்கள் கூப்பிட்டு வந்து நீங்கள் அதை செஞ்சுருக்கணும். அப்போ இந்த கம்பெனிக்கு குறிப்பிட்ட மாணவர்களுக்கு ஆதரவாக அந்த நிறுவனம் செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது? வாய்ப்பே கிடையாது. அது வந்து இவங்க கம்ப்ளீட்டாக இவங்க யார் ஒருத்தருக்காகவும் அவ்வளோ ஹியூஜ் டேட்டா. நான் தான் இங்கே சொல்கிறேன், மெடிக்கல் காலேஜில் இங்கே நிறையா எல்லா ஸ்டேட்டினுடைய பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ்ல எல்லாம் இதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இது அவங்களுக்கு புதிதே தவிர இன்னும் டீச்சர்ஸ் எல்லாம் கூட இன்னும் முறையாக அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்படலை. அங்கே போனே ஒரு ஹால் எக்ஸாம்ஸில் வந்து எப்படியெல்லாம் எவால்வேட் பண்ணணும் சின்ன ஒரு டெமோ காட்டிட்டு அவங்க வந்து எவால்வேட் பண்ணாங்க. ஏன்னா எல்லாம் டீச்சர்ஸ் தான். இன்னும் சொல்ல போனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர்ஸுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். மற்றவங்களுக்கு இன்றைக்கி ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணாத ஜென்ரேஷன் எங்கே, அவங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு. கடினமான வேலையாக இருக்கும் அவங்களுக்கு. கடினமான வேலையாக இருக்காது. ஆனால் சில கொஞ்சம்
மிட்-ஏஜை கிராஸ் பண்ணவங்களுக்கெல்லாம் அந்த ஸ்க்ரீனையே பார்த்துட்டு இருக்கிறது, பல மணி நேரம் உட்காந்துட்டு இருக்கிறது, அது வந்து அவங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். அதை வந்து பெயின்ஃபுல்லாக தான் இருந்ததா நமக்கு ரிப்போர்ட் வருது. டீச்சர்ஸ் வந்து இந்த எவால்வேட் பண்ணக்கூடிய மதிப்பெண்களை மதிப்பீடுகளை செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே பெரிய சேலஞ்ச். இந்த ஃபிசிக்கலாக அவங்க உட்காந்து ரொம்ப நேரம் உட்காந்துருக்கிறது, அவங்களுக்கு அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர்ஸ் தவிர மற்ற எல்லாருக்குமே வந்து ரொம்ப டஃப்பாக இருந்தது. எல்லாருக்குமே ஒரு ஏஜுக்கு மேலே நீங்கள் ரொம்ப நேரம் ஸ்க்ரீனை பார்த்து அதே மாதிரி இந்த டைமுக்குள்ளே நீங்கள் இந்த பேப்பரை வந்து நீங்கள் அதாவது மதிப்பீடு செஞ்சிடணும். இதெல்லாம் இருக்குது. இது இங்கேயே மெடிக்கல் காலேஜில் நீங்கள் ப்ரொஃபஸர்ஸ்லாம் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. ஒரு டைம் ஸ்லாட்டுக்குள்ளே நீங்கள் திருத்தி முடிச்சிடலன்னா அது போயிடும். அதேமாதிரி நீங்கள் சப்மிட் பண்ணும்பொழுது ஒரு பர்டிகுலர் ஒரு 2வது கொஷின் 3வது கொஷின் இந்த கொஷினை வந்து நீங்கள் எவால்வேட் பண்ணல, அதுவே இல்லை இந்த சாய்ஸில் எல்லாம் ஃபஸ்ட்டு போய் ஃபீட் பண்ணிடும். அடுத்த பேஜஸ்க்கே போக முடியாது. அதேமாதிரி டோட்டல்லாம் வந்து நீங்கள் அங்கே போட்டு வந்தீங்கன்னா அந்த டோட்டலிங் தவறுகள்லாம் நடக்காது. இந்த ஆன்ஸ்க்ரீன் அப்படின்றது ஒரு நல்ல டெக்னாலஜி தான். ஆனால் நீங்கள் கேட்ட டெண்டர் முறைகள்னா அந்த கம்பெனி வந்து அதை ஏற்படுத்தியிருக்கிற சாஃப்ட்வேர்ஸு இவங்க 2019 அவங்க வேறு பேரில் இறங்கியிருக்காங்க. அங்கே செஞ்சதுல எல்லாம் முறைகள். இப்போ எக்ஸாம்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க் மிஸ்டேக்காக வெப்சைட்டில் வந்துச்சுன்னா, நான் பணியாற்றின ஒரு பெரியார் பல்கலைக்கழகத்துக்கு கீழே இருக்கிற ஒரு ரிசல்ட் வெப்சைட்ஸில் வரும்போது ஒரு பெண்மணி ஆர்ட்ஸ் காலேஜில் ஒரு பொண்ணுக்கு வந்து மார்க் வந்து 2 மார்க்கில் அந்த பொண்ணு ஃபெயில்னு சொல்லி ஃபஸ்ட்டு போட்டான். அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிச்சு, செத்தே போயிடுச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் அதை கரெக்டாக வேல்யூஷன்லாம் கரெக்டாக எடுத்து பார்த்தா பேப்பர் கிட்ட ஃபீட் பண்ணுறவங்களுடைய தப்பு. எடுத்து மார்க் ஃபீட் பண்ணுறாங்க இல்லையா, எடுத்து வச்சு கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணுறாங்க. இது வந்து மேனுவல் எவால்வேஷன் தான். ஆனால் மதிப்பீடுகள்லாம் முடிச்சதுக்கப்புறம் பண்ணுற டேட்டா ஆப்ரேட்டர்னுடைய தவறுனால ஒரு பெண்ணு உயிர் போயிடுச்சு. அது மாதிரி 23 பேர் ஏற்கனவே இந்த கோஆப்ட் கம்பெனி வேறு பேரில் இருந்துருக்குது. அவங்களுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த தம்பி வந்து பெரிய அளவில் இது வந்து பாராளுமன்ற நிலைக்குழுவிலே அதை சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு இதை ஏற்படுத்தியிருக்காங்க. அதுக்கு அது பெற்றோர்கள் படித்தவர்கள் எல்லாமே. இப்போ கோர்ட்டுக்கெல்லாம் போகும்பொழுது இருக்கிற பெரிய ப்ளஸ் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு வக்கீல் வச்சு வாதாடும்போது இருக்கிறத விட நானே பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு நீங்கள் கொண்டு போய் அந்த ஃபைல் பண்ணும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய அதிர்வலிகளையும் இமீடியட் ரெமிடிக்கான ஒரு விஷயங்களெல்லாம் காட்டியே ஆகணும். அந்த வகையில் அந்த 3 மாணவர்களும் புரட்சியாளர்கள். அவர்களுக்கு பின்னால் இருந்த டீச்சராக இருக்கட்டும் அல்லது வந்து அட்வொகேட்டு டெக்னீஷியன்ஸ் யாராக இருந்தாலும் சரி, இந்த சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய பெரிய குளறுபடிகளை அவங்க வெளியே கொண்டு வந்திருக்காங்க. இது மாதிரி வந்து இது ஒரு நல்ல டெக்னாலஜி. ஆனால் இது ஹியூஜ் டேட்டா பண்ணும்போது அதுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப்ஸ் எடுத்து பண்ணியிருக்கலாம். ஏன்னா +2 மதிப்பெண்கள் அப்படின்றது மிக முக்கியமானது. நீங்கள் மற்றவங்களெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு 5th வரைக்கும் ஒரு லாங்குவேஜ் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது 5th வரைக்கும் 6th வரைக்கும் இந்த மாதிரிலாம் கொண்டு வரும்பொழுது இவ்வளோ பேரை நீங்கள் எடுத்து இவ்வளோ டேட்டாவை எடுத்து கொண்டு போய் கொடுக்குறீங்க. இதில் நீங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா, எனது ஏதோ ஒரு தப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. நான் கேட்குறேன், அதாவது எனக்கு மதிப்பீடு செய்யணும்னு நீங்கள் கேட்கணுன்னு ஒரு கொஷினுக்கு 100 ரூபான்னு வாங்கியிருக்கிறாங்க. அப்புறம் சில 65,000 70,000 65,000 70,000 லட்சக்கணக்கில் அந்த இது வந்து யாருக்கு போகுது? இந்த காசெல்லாம் அந்த கோம்ப்ட் கம்பெனிக்கு தான் போகுது. அப்போ அங்கே வந்து இந்த நீங்கள் வேணுன்னே மிஸ்டேக் பண்ணிவிட்டு அதை வந்து மாணவர்கள் பாதிப்பு செஞ்சு எல்லாருமே இப்போ ஒருத்தருக்கு இப்போ உங்களுக்கு வந்து இது மாதிரி விஷயம் வந்துருச்சுன்னு வச்சுக்கிங்களேன். நான் ஃபிசிக்ஸ் மார்க்கு நான் மறுபடியும் வந்து ரீடோட்டலிங் பண்ணேன் அல்லது எவால்வேட் பண்ணேன். அப்படி பார்த்துட்டதுக்கப்புறம் எனக்கு மார்க் 1 மார்க் சேர்த்து வந்துருச்சுன்னு சொன்ன உடனே எல்லாரும் போய் குவிவாங்க. அப்போ பணம் வந்து 3 லட்சம் வரைக்கும் அவனுக்கு வந்து இது என்னமோ இந்த ட்ரெயின் இந்த ஃப்ளைட் டிக்கெட்லாம் லாஸ்ட் மினிட்ல ஏறுற மாதிரி 3 லட்சம் வரைக்கும் அந்த வெப்சைட்டில் சார்ஜஸ் கேட்குறாங்க. அந்த மதிப்பெண்கள் இதெல்லாம் போட்டு டவுன்லோட் பண்ணுன்னு கேட்கும் பொழுது அப்போ இது வந்து முதல்ல எவால்வேட் பண்ணும்போது டவுன்லோட் பண்ணணும். அது வேறு நம்பர்களுக்கு டம்மி நம்பர் போட்டு மாற்றணும். மறுபடியும் அந்த ஒரிஜினல் நம்பர் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கொண்டு வந்து கொடுக்கணும். இதெல்லாம் பெரிய ப்ராசஸ் தான். அந்தளவுக்கு மேன் பவர் இருக்கா? 66 ரூபா எங்களுக்கு வந்து டிசிஎஸ் கேட்டாங்க. அதே நேரத்தில் கோம்ப்ட் கம்பெனி ஒரு 26 ரூபா தான் கேட்டாங்க. அதனால் நான் இங்கே கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அது மாணவர்கள் வாழ்க்கையில் விளையாடக்கூடாது. நீங்கள் ஏன்னா இன்னொரு விஷயம் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் படிக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும் இந்த பேப்பர் வேல்யூவேஷனுக்குன்னு சொல்லி தனியாக பையன்கிட்ட தான் காசு வாங்குறாங்க. நீங்கள் வந்து வேறு யார்கிட்டையும் அது ப்ரைவேட் ஸ்கூல்ஸு அது சிபிஎஸ்சி மாதிரி சிஸ்டத்துலலாம் அவங்க நோட்டு புக்கில் இருந்து எல்லாமே கொடுத்து பையன்கிட்டே மார்க்குக்கு நீங்கள் ஸ்கூல் மட்டும் இல்லை காலேஜ்லேயே வந்து எக்ஸாம் ஹாலுக்கு டீச்சர் டியூட்டி பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து அமௌண்ட் கொடுப்பாங்க. வேல்யூவேஷன் பண்ணுறதுக்கு டீச்சர்ஸுக்கு காசு கொடுக்குறாங்க. இதெல்லாம் எல்லா காலகட்டத்திலையும் இருக்குது. ஏன்னா இது சம்பளத்தில் வராது. அது சரி, நீங்கள் பையன்கிட்ட தான் காசு வாங்குறீங்க, படிக்கிற பையனுக்கு தான் காசு வாங்குறீங்க. எக்ஸாம் ஃபீஸ்னு கவர்மெண்ட் ஸ்கூலில் கூட கேட்பாங்க. இதுக்கு தனியாக பேப்பருக்கு ஆமாம் எக்ஸாம் ஃபீஸுன்னு வாங்குவாங்க. ஏன்னா அவர் நடத்துறதுக்கு செலவாகும்னு சொல்லி. அப்போ நீங்கள் வாங்கும் பொழுது உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் அவன்கிட்ட பேப்பர் திருப்பி அவன் வந்து ரீடோட்டலிங்கோ அல்லது ரீவேல்யூவேஷனுக்கோ அவன் கேட்கும் பொழுது லட்சக்கணக்கில் காசு கேட்குறீங்க. ஒரு பேப்பருக்கு வந்து ஒரு இதுக்கு வந்து
எவ்வளோ கேட்குறாங்களோ சார்ஜ் பண்ணுறாங்களோ ஸ்டூடெண்ட்ஸே வாங்கிட்டு போயிருங்க. இதில் எதுக்கு நீங்கள் ப்ராஃபிட் பார்க்குறீங்க? இருக்கிறது போதாதா? இது அவனுடைய எதிர்காலம் வாங்கி தான் நடத்தியிருக்காங்க. அப்போ டிசிஎஸ் இவ்வளோ கேட்டுச்சுன்னா டிசிஎஸ்க்கு இருக்கிற நெட்வொர்க் எவ்வளோ பெரிய நெட்வொர்க்கு, அந்த மாதிரி கம்பெனிக்கு தான் நீங்கள் கொடுத்துருக்கணும். இவங்க 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்கன்னா அவங்க பேட் ரிமார்க்லாம் வந்திருக்குது. இது நிச்சயமாக பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பேசியிருக்கிறாரு. இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது ஒரு அனுபவம் இல்லாத ஒரு பெரிய கம்பெனிக்கு கொடுத்ததுனால ஏற்பட்டிருக்கிற விளைவுகள் தான். ஆனால் இப்போ நீங்கள் நான் மறுக்கிற விஷயம் வந்து ஹேக் பண்ண முடியுமா? பண்ண முடியும். அதை சில டக்குன்னு இவ்வளோ பேர் பண்ணாங்கன்றதை கண்டுபிடிச்சிடலாம். பண்ணி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அங்கே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேப்பர்களுக்கு மத்தியில் நீங்கள் உங்கள் பர்டிகுலர் பேப்பரை எடுத்து இதுவுமே யாருக்கோ ஒருத்தருக்கு மார்க் போடுறதுக்கெல்லாம் செய்ய மாட்டாங்க. அதனால் அந்த விஷயங்களை நான் முழுமையாக மறுக்கிறேன். அது பிரயோஜனம் இல்லை, அதை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த ஸ்கேனிங்கில் ஏற்பட்ட மிஸ்டேக்கும் அந்த டெண்டர் கொடுத்த முறையோட நிச்சயமாக அரசு வந்து அது இனி இது மாதிரி நடக்காத மாதிரியாக செய்து காட்ட வேண்டும். சிபிஎஸ்இ 12ஆம் விடைத்தாள் குளறுபடி பற்றி பல்வேறு கருத்துக்களை நேருக்கு பகிர்ந்துங்க சார். உங்கள் கருத்தை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழுடன். நன்றி.